السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நேர்த்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்ற 4 வகையான மனிதர்களை பற்றி கூற இருக்கின்றேன். சூரத்துல் பக்ரா என்ற 2வது சூறாவினுடைய 200வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா அந்த 4 வகையான மனிதர்களை கூறுகின்றார். பொதுவாக இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் இந்த 4 ஒருவராகத்தான் இருப்பார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிவிடுகின்றார். முதல் வகையான மனிதராகவோ 3வது வகையான மனிதராகவோ நாம் இருக்கக்கூடாது. 2வது வகை மனிதர்களாகவும் 4வது வகை மனிதர்களாகவும் நான் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே அறிவுரை வழங்குகின்றார். சரி, முதல் வகை மனிதர் யார்? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், فَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், எங்கள் இறைவனே, இவ்வுலகத்திலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விடு என்று கூறுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். முதல் வகை மனிதர் யாருன்னா, இந்த உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதாக அவர்கள் கேட்கிறார்கள். அல்லது இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எதை பார்த்தாலும் அவங்களுடைய சிந்தனை, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது எல்லாமே இந்த உலகத்தை பற்றியே கேட்பாங்க. மறுமையை பற்றி அவங்க எதுவுமே கேட்கறது இல்லை. யா அல்லாஹ் எங்களுக்கு வீடை கொடு, வாசலை கொடு, சொத்தை கொடு, சுகம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உலகம் தொடர்பாகவே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார். அதற்கு என்ன காரணம்னா, ஒன்று அவர் மறுமை நம்பாத மக்களாக இருக்கிறார், அல்லது மறுமை நம்பினால் கூட அவருடைய சிந்தனையிலே இந்த உலகம் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறார். சில பேர் உலகத்தை நம்பாத, மறுமையை நம்பாதவங்க என்ன செய்வாங்க, மறுமையை பத்தி கேட்க மாட்டாங்க. சிலருக்கு மறுமை விட இந்த உலகமே அவருடைய மூளையில் நிறைஞ்சு போயிருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் அவங்க உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் கூட இந்த உலகத்தையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மறுமையை பற்றி அவர் எதுவுமே கேட்க மாட்டார். மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி எதுவுமே கேட்க மாட்டார். இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதை கேட்டார்களோ அல்லாஹ் தஆலா கொடுக்கவும் செய்வார். இப்படி போய் கேட்டாங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா விட்டுவதில்லை. அல்லாஹ் தஆலா இவருக்கு இந்த உலகம் தொடர்பாக அவர் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பார். ஆனால் அவருக்கு மறுமையிலே எந்த வகையான நற்பாக்கியம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா கொடுத்தார். பொதுவாகவே மனிதன் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பார். மனிதன் எதை கேட்டால் அல்லாஹ் தஆலா கொடுப்பார். ஒரு அறிஞர் இப்படி கூறுகின்றார், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நானே பெரிய கடவுள் என்று சொன்ன ஃபிரௌனுக்கே கொடுத்த இறைவன் சுப்ஹான ரப்பில் ஆலா, என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு தரமாட்டானா என்பதாக அவர் கேட்பார். அப்படிதான் என்ன, ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹ் தஆலா கொடுத்துத்தான் இருக்கின்றான். அவன் இந்த உலகம் தொடர்பாக எதையெல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் இருக்கின்றான். வரலாற்றிலே ஒரு செய்தி வரும், அவன் பொதுவாக இப்படி சொல்லிக் கொண்டிருந்தான், அலைஸலி முல்கு மிஸ்ர் வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி.
இந்த மிஸ்ர் நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் எனக்குரியது இல்லையா? இந்த நைல் நதியுடைய அதிகாரத்துக்கு கீழே ஓடவில்லையா அப்படின்னு பொதுவாக சொல்லிக் கொண்டிருப்பான், ஆணவத்திலே சொல்லிக் கொண்டிருப்பான். ஒரு நாள் நைல் நதி வற்றி போய்விட்டது. நைல் நதி வற்றி போச்சு. மக்கள் வந்து முறையிட்டார்கள், அரசே, கடவுளே, நீங்க தானே சொன்னீங்க நைல் நதியுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஓடுது, தண்ணி வத்தி போச்சு, எங்களுக்கு தண்ணி வேணும் என்பதாக முறையிடுகிறார்கள். அவ யோசிச்சான், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், பல்லாள் திருட ஒரு நாள் மாட்டுவாங்கிற கதையை அது மாட்டிக்கிட்டோம். என்ன செய்யறது? இந்த பிரச்சனை இப்ப தீர்க்கணும், முதலீடு செய்வோம். அதாவது கூட்டம் கலைஞ்சிச்சு அப்படிங்கிட்டா முதல்ல வந்து இந்த கூட்டத்தை கலைக்க, அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் தான் என்ன செய்வாங்க, ஒரு மக்கள் முற்றுகையிடுகிறார், ஒரு பிரச்சனை கேட்டா என்ன செய்வாங்க, முதல்ல மக்களை கழிச்சு அனுப்புவாங்க, அப்புறம் தான் அதை பத்தி யோசிப்பாங்க. சரிங்க, எல்லாம் நடக்கணும், நீங்க சொன்னதை எல்லாம் செஞ்சிடலாம், நீங்க போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அவன் சொன்னான், நீங்க எல்லாம் போக, நாளை காலையில் தண்ணி வரும். காலையில பாருங்க நைல் நதி என்ன செய்யணும், பெருக்கெடுத்து ஓடும்ட்டான், போயிட்டான். அதே மாதிரி அடுத்த நாள் வருகிற நேரத்தில் அந்த நைல் நதி சேர்றது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அந்த ஓட ஆரம்பித்த நைல தான் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. சரியா? என்ன சொல்றாங்க, இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, இரவு நேரத்திலே, அன்று இரவு பழைய ஆடை அணிந்து கொண்டு அவன் ரப்பிடத்திலே கேட்டான், யா அல்லாஹ், நான் உன்னை நம்பி வாக்கு கொடுத்துட்டேன், நீ தான் ரப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன செய்ய, நான் வந்து என்ன செய்ய, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணேன், நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன், எனக்கு எப்படியாவது என்ன செய்யணும், காலையில தண்ணி வந்துடணும், என்னுடைய மானத்தை காப்பாத்தி நீ தான் காப்பாற்றணும் சொல்லி என்ன செய்வார். உன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினான். அல்லாஹு தாலா அந்த நைல் நதியை ஓட வைத்தார். அல்லாஹுக்கு தெரியும், இவேளை காலையில தண்ணி ஓடின உடனே இவன் என்ன செய்வான், நம்ம மறந்துடுவாங்கிறது அல்லாஹுக்கும் தெரியும். அல்லாஹுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட அவர் இந்த உலகத்திலே கேட்டதே எல்லாம் கொடுப்பார். அதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகின்றார். இந்த மனிதன் அதற்கு பிறகு நன்றி கெட்டவனாக இருப்பான் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை கஷ்டம் வந்துருச்சு, அவன் என்ன செய்வான், அல்லாஹ்வை அழைப்பான். எப்படி? அவன் நின்ற நிலைமையிலே, அமர்ந்த நிலைமையிலே, படுத்த நிலைமையிலே என்ன செய்வான், அல்லாஹ்வை கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டத்தை அல்லாஹ் மீட்கிற போது அவன் எப்படி செய்வான் தெரியுமா? மர்ற கல்லும் இதுவும் நான் மசா, அவன் வாழ்க்கையில அப்படி ஒரு கஷ்டம் வந்து அல்லாஹ் கேட்டதை கூட மறந்தவனா அவன் என்ன செய்வான், போன அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இந்த உலகத்திலே என்ன செய்யலாம், யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த அறிஞர் ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கிறார். அதாவது ஒரு ஈமாவுடைய வந்து அல்லாஹ் கேட்டா தரமாட்டானா? சில பேர் வந்து நம்ம கேட்டோ வந்து உடனே நடக்கலைன்னா ஆதங்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அவருக்கு அதுக்கு அந்த அறிஞர் கொடுக்கிறார், அனரப்புக்கும் லாலான்னு சொல்ல ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்து உனக்கு தரமாட்டானான்னு அவர் கேட்பார். அது ஒரு கருத்து, உண்மை அதுதான். நம் நிராசை ஆகிவிடக் கூடாது. ஆனா அதே நேரத்திலே முதல் வகையான மனிதர் யார் என்றால், இந்த உலகத்திலேயே சகலவிதமான பாக்கியத்தையும் கேட்கக்கூடியவர்கள். அவர் மறுமையை நம்பாதவர்களாக இருக்கலாம், அல்லது மறுமையை நம்பினாலும் கூட அவருடைய சிந்தனையிலே மூளையிலே எப்போதுமே இந்த உலகமே இருக்கும். அதை பற்றி ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். யாருடைய கவலை இந்த உலகமாக ஆகிவிடுமோ அவர்களுக்கு பெருமானா சொல்லக்கூடிய செய்தி என்ன, மறுமையாக கவலையாகிவிடுமோ அவருக்கு பெருமானா சொல்லக்கூடிய 3 வகையான செய்திகள் நாளைக்கு சொல்றேன். என்னன்னா, இந்த உலகத்திலே கிளி என்பதாக இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தையே எல்லாட்ட கேட்கிறோம். இவன் கலாகுத்தா, இந்த உலகத்திலே அவனுக்கு கேட்டதை எல்லாம் கொடுப்பான், ஆனால் மறுமையிலே இந்த பாக்கியம் ஒரு கிடைக்காது. இது முதல் வகையான மனிதன் இவன் இப்படி இருக்கக்கூடாது. சரி, நேரம் ஆயிடுச்சு. இரண்டாவது அல்லாஹ் தஆலா கூறுகிறார், وَمِنْهُمْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே இதெல்லாம் எதற்கு நன்மையாக இருக்குமோ அதை தருவாயாக, மறுமையிலே எதெல்லாம் எங்களுக்கு நன்மையாக இருக்குமோ அதை தருவாயாக, நரகத்தை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று கேட்கக்கூடிய மக்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறார், உலாயிகஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்ததற்குரிய பங்கு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதாவது அவர் இந்த உலகத்திலேயும் இந்த உலகத்தினுடைய நன்மையை கேட்கிறார்கள், மறுமை நன்மையும் கேட்கிறார்கள்.
இந்த இரண்டு பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். துஆவை கேட்கும் நேரத்தில் இந்த அர்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எதெல்லாம் எங்களுக்கு நன்மையாக இருக்குமோ அது அனைத்தையும் வழங்குவாயாக. மறுமையில எதெல்லாம் எங்களுக்கு நன்மையாக இருக்குமோ அதை எங்களுக்கு வழங்குவாயாக. நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக என்று துஆவை அதிகமாக ஓதி வர வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 6389வது ஹதீஸ், கான் அக்ஸர் துஆஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் அதிகமான துஆ இதுவாக இருந்தது. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார் என்ற துஆ பெருமானாருடைய துஆக்கள் அதிகமாக இருந்ததுனால நம்ம எப்ப துஆ செஞ்சாலும் இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹ் கூறுகிறார், இம்மை மறுமையினுடைய இரண்டு உலகத்தினுடைய நன்மைகளை கேட்கக்கூடியவன் இவருக்கு இந்த இரு உலகத்தினுடைய பாக்கியங்களும் ஓதக்கூடிய அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது மனிதன் அல்லாஹ் கூறுகிறார், வமினன் நாஸி மன் யஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா. நபியே, மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவருடைய வார்த்தை இந்த உலகத்திலே அவருடைய வார்த்தை உங்களுடைய ஆச்சரியப்படுத்தும். அவர் பேசுறத கண்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உலகத்துல அதிகமான மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அவங்க பேசுறத பார்த்து இந்த உலகத்திலே இந்த உலகத்தை பற்றி அவங்க பேசுவாங்க. அவருடைய பேச்சை கண்டு நீங்க ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அவருடைய உள்ளத்திலே இருப்பதற்கு நான் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை சாட்சியாக்குவாங்க. நாங்க அல்லாஹ்வை சத்தியமா நாங்க தான் யோக்கிய, நாங்க உங்களுக்கு நல்லதாங்க சொல்றோம் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுறான், வஹுவ அலத்துல் ஹிசாப், அவன் கடினமான எதிரியாக இருக்கின்றான். உங்களோட பேசுகிற நேரத்துல அவர் பேசுறதுக்கு நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. நம்ம மேல இவ்வளவு பாசமா பேசுறாரு, அப்பா இருந்தா இவர மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருப்பா, இவர மாதிரி இருக்கு பக்கபலமா இருக்காரு அப்படி சொல்லுவான். பேசுற பார்த்தோம் என்ன செய்யறது, அப்படி இனிப்பா பேசுவான், தேன் மாதிரி பேசுவான். ஆனா அல்லாஹ் சொல்வான், இதா தவல்லா சாஃபில் அர்த் லியுஃசித ஃபீஹா வ யுஹ்லிகல் ஹர்ஸ வ நஸ்ல் வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத். அவன் உங்களை விட்டு போன உடனே என்ன செய்வான்னா, இந்த பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவான். குழப்பத்தை ஏற்படுத்துவானே என்ன, உங்களை பத்தி இல்லாத பொருளாத பூரா வெளியே போய் பேசுவான். அது மாதிரி சேர்ந்த உங்களுக்கு சொந்தமான விவசாயங்களை, உங்களுக்கு சொந்தமான கால்நடைகளை அழிப்பார். அப்படின்னா எடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பார். உங்களை விட்டு வெளியில போனவனே உங்களை பற்றி தவறாக பேசுவார், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட குழப்பாயிர லாபத்தால் நேசிப்பதில்லை. சரி, சரி, இந்த செய்தி கேள்விப்படுறீங்க, ஏப்பா இப்ப எல்லாம் பேசுற, செய்யலாமா, அல்லாஹ்வை அஞ்சிக்கூடியதாக நீங்க இடத்துல சொன்னீங்கடா, அவ்விடத்திலே சொல்லப்பட்டா அந்த ஆணவமாவுடைய பாவத்திலே சேர்க்குமாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஐயோ, நம்ம இப்படி சொல்லிட்டோமே, அவருக்கு தெரிஞ்சு போச்சே, நம்ம திருந்தன் மேல யோசிக்க மாட்டான். ஈகே வேற அதை என்ன செய்வான், மீண்டும் மீண்டும் அவருடைய ஆணவம் உடைய பாவத்தில்தான் கொண்டு போய் சேர்ப்போம். இப்படிப்பட்ட முனாஃபிக்காக ஒருவர் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவருடைய விஷயத்தில் இறக்கினார். இவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து என்ன சொன்னான், அல் ஹரவி இஸ்லாத்தை பத்தி என்ன சொன்னான், பெருமையா சொன்னான். ஈமான பத்தி இஸ்லாத்தை பத்தி பெருமையா சொல்றான். இஸ்லாத்தை மாதிரி வருமா, இஸ்லாம் தான் இந்த உலகத்துல உயர்ந்த மார்க்கம், இஸ்லாத்துக்காக நான் உயிரை கொடுப்பேன், பொருளை கொடுப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு பேசுவான். ஆனா என்ன செஞ்சா, அவருடைய உள்ளத்தில் இதுக்கு மாற்றமாக இருந்தது. வெளியே போனவனே என்ன செஞ்சான், இஸ்லாத்தை பற்றி தவறாக பேசினார், முஸ்லிம்களுக்கு எதிராக, அவருடைய பொருளாதாரத்துக்கு எதிராக செயல்பட்டான். இப்படிப்பட்ட முனாஃபிக்கா இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறார். அவன் ஈமானை பற்றி சொன்னாலும் கூட இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் இப்படி இருக்கிறார்கள். எப்படி பெருமானா சொல்லுவாங்க, மன்கான தாவஜகேடி பகவாக்கினார், இருமுகம் உடையவன்பாக பெருமானா சொல்லுவார். இருமுகம் உடையவனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பேசுகிற நேரத்துல நல்லவனா பேசுவோம், நல்லவனாகவே பேசுறது, நமக்கு ஒரு உற்ற தோழன் மாதிரி பேசுறது, ஆனா வெளியில போனது பிறகு நம்முடைய மான மரியாதை குலைக்கக்கூடியவர்களாக, நமக்கு உடலாலும் பொருளாலும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், இப்படிப்பட்டவராக இருக்கக்கூடாது. யார் இப்படி இருமுகம் படைத்தவனாக இருக்கிறாரோ, பெருமானார் உதவி செய்ய சொல்லுவாங்க, அவனை நரகவாதியாக பெருமான சொல்வார். ஒரு தேசத்துல பெருமானார் போய் சொல்லுவாங்க, கானகு யோமுல் கியாமத்து விசாரணாரி பின்னார்,
இன்னொரு காலகு நிஸ்தான் யோமுல் கியாமத்தி மின்னார், அவனுக்கு நெருப்பினால் 2 நாவோடு கொடுக்கப்படுகிறதா ஒரு ஹதீஸிலே வருகிறது. ஒரு ஹதீஸிலே நெருப்பினால் ஒரு நாவு கொடுக்கப்படுவதா வருகின்றது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய நாவு நெருப்பா ஆக்கப்படும் என்பது ஒன்று. சரியா? இது இருக்கிற நாவு அதை நெருப்பாக்கிடுமா. ஏன்னா இப்ப தழு செய்யறது ஒண்ணுக்கு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசலாம். அல்லது என்ன செய்யணும், 2 முகத்தோடு அவன் பேசுகிற காரணத்தினால் அவனுக்கு அல்லாஹு தஆலா 2 நாவை கொடுத்து அதை நெருப்பினான நாக்காக அல்லாஹு தஆலா ஆக்குவான். இப்படிப்பட்ட முனாஃபிக்காக இருந்து போல என்ன அர்த்தம் அப்படின்னா, எது உள்ளதோ உள்ள மாதிரி பேசணும். புரியுதா? ஒருத்தவரை பேசுவோம், அவங்களோட நன்மைகள் இருக்காதா பாராட்டு, குறை இருக்காதா அவங்க சொல்லு. நன்மை இருக்கா அவனை பாராட்டு, குறை இருந்தா அவங்ககிட்ட சொல்லிடும். வெளியே நல்ல நடிச்சுக்கிட்டு உள்ளக்குள்ள செய்யற அவளுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது போய் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இது 3வது. 4வது செய்தி என்னவென்றால், நேராயிடுச்சு. அல்லாஹ் கூறுகிறார், வமினன் நாசி மயஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்யக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அடியாரை நேசிப்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன் பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, தன் நேரத்தை கொடுப்பது மட்டுமல்ல, தன் உடலை கொடுப்பது மட்டுமல்ல, தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்கள், தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், பாராட்டக்கூடியவர்கள். அல்லாஹ் கூறுகிறான், இப்படிப்பட்ட அடியாரை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். யாரை பற்றி கூறுகிறார் என்றால், சுஹைப் இப்னு சினான் ரூமி என்பவர் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் ரோம் நாட்டை சார்ந்தவர். என்ன செய்யற, மக்காவை போது ஈமானை ஏற்றுக்கொண்டு இவர் பெரிய நகை செய்யக்கூடிய ஒரு ஆசாரி. நகை சம்பாரிச்சு நகை செய்யறது செஞ்சு கொடுக்கறதுல நிறைய சம்பாரிச்சு நிறைய சொத்துக்கிறவர். அவர் என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார். அப்போதான் பெருமானார் சொல்வாங்க, ரபிஹல் பைஉ சுஹைப், ரபிஹல் பைஉ சுஹைப். 2 தடவை பெருமானார் சொன்னாங்க, சுஹைபுடைய வியாபாரம் லாபமாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார். அப்பதான் சொல்றாங்க, இவரை பாராட்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி தனக்கு சொன்னான் இல்லையா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதாக இந்த ஆயத்தை சுஹைபே உம்மை பாராட்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு மக்காவிலே நடந்த செய்தி ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லியதாக பெருமானார் சொல்லுவாங்க. என்ன செய்வார், ஹிஜ்ரத்துக்கு புறப்படுவார். அந்த புறப்படுகிற நேரத்தில் மக்காவாசிகள் சூழ்ந்து கொள்கிறார், உங்களை அனுப்ப மாட்டோம். நீங்க எங்க ஊர்ல சம்பாரிச்சு இவ்வளவு சொத்துக்களோட முன்னரே பொருட்களை எடுத்துட்டு போறாங்கல்ல, இவ்வளவு ஒதுக்கிட்டு தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்களே, தீனா திரகமா எடுத்துட்டு போறாரு சொன்னாங்க. எங்க ஊர்ல சம்பாரிச்சுக்கிட்டு நீங்க போறதா, எங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக நடந்து இதை பூரா நீங்க எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்யுங்க, இந்த இஸ்லாத்துக்காக நீங்க போய் உதவி செய்வீங்களா, உங்களை நாங்க விட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவதான் அவங்க சொன்னாங்க, வாஸ்தவம் தான்ப்பா, உங்க ஊர்ல வந்தேன், உழைத்து சம்பாரிச்சேன் இல்லைன்னு சொல்றாரு. சரியா, ஊர்ல வந்தேன், நான் உழைத்து சம்பாரிச்சேன், அவ்வளவுதான். இது ஒரு ஏமாத்திரம் வாங்கல. சரியா, இது உங்களுக்கு தேவை பொருட்கள் வேணும், அவ்வளவுதானே. வேறும்டா பொருட்களை எடுத்துக்க நான் போறேன். ஆனா எந்த காலத்துல நான் ஈமான விடுவதாக இல்லை, நான் ஹிஜ்ரத்தை விடுவதாக இல்லை. வேணும்னா ஊர்ல சம்பாதித்த காசு உனக்கு வேணும்னு சொல்றேன், சரி பரவாயில்ல எடுத்துக்க, இந்த மார்க்கத்துக்காக நான் கொடுக்குறேன் எடுத்துக்க ஒண்ணு. ஆனால் அதுக்கு பிறகும் கூட என்னுடைய ஹிஜ்ரத்தை நீ தடுத்தால் போருக்கு தயாராக சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் அப்படின்னா, நான் அம்பு எய்வதிலே மிகப்பெரிய வீரன் என்பது உங்களுக்கு தெரியும். என்னுடைய அம்பு கூட்டிலே ஒரு அம்பு இருக்கின்ற வரைக்கும் என்னை உங்களால் நெருங்க முடியாது. அந்த அம்புகள் முடிந்து விட்டால் என்னுடைய வாள் உடைகின்ற வரைக்கும் நான் போர் செய்வேன். என்னுடைய வாள் வீச்சிலே நான் வீரர் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அதெல்லாம் படிக்கிறதை மார்க்கம் கூறுகிறது. அதெல்லாம் தெரிந்த வீரர்களாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டாம் சொல்லப்படுகின்றது. அவ்வளவுதான். இன்னைக்கு அது எதுவுமே இல்லாமல் கோழைகளாக போயிட்டாங்க. அது எந்த பயிற்சியும் இல்லாமல், அதில் கவனம் இல்லாமல், அக்கறை இல்லாமல் முஸ்லீம்கள் ஆகிட்டார். அதாவது இது தற்காப்புக்கு ஒருவேளை நமக்கோ நமது மார்க்கத்துக்கு ஒரு இடையூறு ஏற்படுமானால் அதை எதிர்கொள்கின்ற தைரியம் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய உடல் பலத்தையும் ஆயுத பலத்தையும் தயாராக வைத்திருப்பவர்கள் அல்லாஹ் சொல்லுவான். சரியா, அப்ப அவர் சொல்றாரு, எவ்வாறு என் பொருளை வேண்டாம் எடுத்துக்க, சரியா, என்னோட போதரும் நினைச்சா போருக்கு தயாரா ஒற்றை மனிதராக இருக்கின்றார். அவர் சொல்றாரு போருக்கு தயார். இத்தனைக்கு அவர் என்ன செய்ய வயசானவன்,
போருக்கு தயாராக என்னுடைய அம்பு கூட்டிலே ஒரு அம்பு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, என்னை நெருங்க முடியாது. என்னுடைய அம்புகள் முறைந்து விட்டால் என்னுடைய வாளை கொண்டு போர் செய்வேன். என் வாள் உடைந்ததற்கு பிறகுதான் என்னை நெருங்க முடியும். போருக்கு தயாராகும். ஒன்னும் பொருளை எடுத்துக்கிட்டு நீ போடாதான் போ, இல்ல நீ பொருளை எடுத்துக்கிட்டு வந்து சந்தைக்கு வரணும் அப்படின்னா தயாராக. அவங்க பார்த்தாங்க, கூட்டமா நிக்கிறாங்க, பாருங்க இவருடைய வீரமான பேச்சு பார்த்தாங்க. உண்மையிலே இவர் வீரர். அதனால இவர்கிட்ட போதை வந்துட்டு இவரை ஒருத்தர் கொலை செய்யறதுக்குள்ள நம்ம பல பேர் நம்ம இறந்து போது தேவையில்லைங்கிறக்காக என்ன செஞ்சாங்க, பொருளை எடுத்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இவர் என்ன செஞ்சாரு, அப்படி குடுக்கிய உடையோடு என்ன செய்தார், மதீனாவுல போய் இறங்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஹைப் நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா, உன்னை பாராட்டி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர் நபிகள் சுஹைப், இந்த சுஹைபுடைய வியாபாரம் லாபமாகி விட்டது. வெளியில பார்த்தா எல்லாவற்றையும் இழந்து விட்டு என்ன செய்யறாரு, உடுத்திய உடையோடு வருகின்றார். ஆனால் நீ எவ்வளவு பெரிய வியாபாரம் செய்திருக்கிறாய், இந்த மார்க்கத்துக்காக நான் எதையும் கொடுப்பேன், நான் இந்த மார்க்கத்தை விட முடியாது, ஹிஜ்ரத்தை விட முடியாது வாங்கி சொன்னீங்க இல்லையா. இந்த தியாகத்தின் வரலாறு, இந்த தியாகத்தின் வியாபாரம் அல்லாஹ்வுக்கு பிடித்து போனது. வெற்றியாளர் என்ன செய்ய, நீ வெற்றியாளர், நீ அல்லாஹ்வுடைய அன்புக்கு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். ஆக வாழும் காலத்திலேயே நாம் இரண்டு வகையான மக்களாக இருக்கக்கூடாது. ஒன்று, இந்த உலகத்தையே கேட்கின்ற மக்களாக இருக்கக்கூடாது.